Assalamualaikum, நான் உங்கள் ஷிஃபா குக்கிங்லேருந்து பேசுகிறேன். இன்னைக்கு நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா, ஈதுக்கு பண்ணக்கூடிய ஒரு சூப்பரான ஸ்வீட் தான். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இங்கே ஒரு கடாயில் நான் இந்த சேமியா எடுத்து அதை நல்லா வறுத்துக்கிடலாம். கொஞ்சம் ஓரளவுக்கு அதை நல்லா வறுத்ததுக்கப்புறம் இதில் ஒரு ஸ்பூன் நெய் சேர்த்துக்கிறேன். நீங்கள் நெய் வேணான்னா பட்டர் கூட சேர்த்துக்கலாம். பட்டரை சேர்த்து நல்லா வதங்கணும். அது நல்லா கிறிஸ்பியாகி கொஞ்சம் கலர் மாறினதுக்கப்புறம் ஒரு 3-4 ஸ்பூன் தண்ணி அது கூட சேர்த்துக்கலாம். அதிகமாக சேர்க்கக்கூடாது, ஒரு 3-4 ஸ்பூன் தான். ரொம்ப ட்ரையாக தெரிஞ்சிச்சுன்னா தேவைப்பட்டால் எக்ஸ்ட்ரா ஒரு ஸ்பூன் வேணால் சேர்த்துக்கோங்க. இப்போ நல்லா வதங்கிருச்சு, தண்ணிலாம் ட்ரை ஆயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் ஒரு 3 ஸ்பூன் மில்க் மேட் சேர்த்துக்கிறேன். நான் சேமியா கம்மியாக எடுத்ததுனால 3 ஸ்பூன் சேர்க்குறேன். நீங்கள் அதிகமாக எடுத்துருந்தீங்கன்னா உங்கள் சேமியா இனிப்புக்கு தக்கன இன்னும் கொஞ்சம் மில்க் மேடை ஜாஸ்தி பண்ணிக்கோங்க. மில்க் மேட் சேர்த்ததுக்கப்புறம் ரொம்ப நேரம் குக் பண்ண தேவையில்லை. சும்மா ஒரு கொஞ்ச நேரம் லைட்டாக ரோஸ்ட் பண்ணிவிட்டு அதை ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுங்க. போதும், இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த சேமியாவை இந்த மாதிரி குட்டி குட்டி பவுல் எடுத்திருக்கேன். அதில் அது நல்லா சூடாக இருக்கும் போதே எடுத்து இந்த மாதிரி அந்த பவுலோட ஷேப்க்கு வச்சு டைட்டாக ப்ரெஸ் பண்ணிடுங்க. நல்லா டைட்டாக ப்ரெஸ் பண்ணிடுங்க. பார்த்தீங்களா, இந்த மாதிரி அழகாக செட் பண்ணிட்டேன். இதே மாதிரி எல்லா பவுல்லையும் அழகாக பவுல் மாதிரி ரெடி பண்ணிடுங்க. உங்ககிட்ட இந்த மாதிரி குட்டியான பிளாஸ்டிக் பவுல் இல்லை அப்படின்னா ஒன் டைம் யூஸ் பேப்பர் கப் இருக்கு இல்லையா, டீ கப்பு, அதில் கூட நீங்கள் ரெடி பண்ணிக்கலாம். சின்ன கீழே வரைக்கும் ஒரு 1/4 கப்புக்கு அழகாக அதே மாதிரி ஷேப்பாக நீங்கள் ரவுண்டாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு அப்புறமேட்டு பேப்பரை கட் பண்ணி விட்டுட்டு அதை வெளியில் எடுத்துடலாம். என்னோட பவுல் எல்லாம் ரெடி ஆயிடுச்சு. இப்போ இது எல்லாத்தையும் எடுத்து ஃப்ரிட்ஜில் ஒரு 2 மணி நேரம் வச்சுக்கிறேன். இது எல்லாமே நல்லா ட்ரையாக செட் ஆகணும். இப்போ ஒரு பேனில் ஒரு கப்பு ஃபுல்லாக நல்லா ஃபுல் ஃபேட் மில்க் எடுத்திருக்கேன். திக்கான பால் எடுத்திருக்கேன். அது நல்லா கொதிச்சு வரும்போது அந்த ஆடையை எடுத்து விட்டுருங்க உள்ளேயே. அப்படியே இப்போ அது வத்தி வந்துருச்சு நல்லா. இப்போ அந்த பாலில் ஒரு 4 ஸ்பூன் சர்க்கரை சேர்த்துக்கிறேன். இப்போ லைட்டாக ஒரு டேஸ்ட்டுக்காக ஒரு 2 ஸ்பூன் மில்க் மேட் சேர்த்துக்கிறேன்.
பார்த்தீங்களா, நல்லாவே பால் வத்தி வந்துருச்சு. இருங்க, இப்போ ஸ்பூனில் எடுத்து காமிக்கிறேன் அது என்ன ஸ்டேஜில் இருக்கணும் உங்களுக்கு. பார்த்தீங்களா எந்த அளவுக்கு திக்காக நல்லா ஆட மாதிரி ஆயிடுச்சுன்னு. இன்னும் கொஞ்சம் திக்கானவுடனே நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். பார்த்தீங்களா நல்லா திக்காயிருச்சு. உங்களுக்கு திக்காகும் போது கலரும் நல்லாவே சேஞ்ச் ஆகி வந்துடும். இப்போ இது கூட பொடியாக கட் பண்ண பாதாம் சேர்த்துக்கிறேன். பார்த்தீங்கனாலே உங்களுக்கு நல்லா தெரியும், கிட்டத்தட்ட ஒரு பால்கோவா மாதிரி வந்துருச்சு. நம்ம இந்த ஃபில்லிங்க்கு வந்து நல்லா திக்கான ரபடி தான் யூஸ் பண்ணணும். ரொம்ப லிக்விடாக யூஸ் பண்ணிங்கன்னா அது அந்த சேமியா வந்து அப்படியே ஊறிடும். அதனால் நல்லா திக்கானவுன்னு ஆஃப் பண்ணிங்கன்னா அது நீங்கள் ஆஃப் பண்ணி வச்ச கொஞ்ச நேரத்தில் இன்னும் கொஞ்சம் திக்காயிரும். இப்போ நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணி எடுத்து வச்சுட்டேன். இப்போ பார்த்தீங்களா அந்த சேமியாவை வெளியில் எடுக்கிறேன், எவ்வளோ ஸ்ட்ராங்காக அழகாக வருதுன்னு. நல்லாவே செட் ஆயிடுச்சு. இப்போ அந்த ரபடியும் எவ்வளோ திக்காயிருச்சு பாருங்கள் நல்லா. நீங்களும் உங்கள் வீட்டில் உங்களோட ஈதுக்கு இதே மாதிரி ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு என்னோடய கமெண்டில் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். என்னோடய ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா என்னோடய சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறந்துடாமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள்.